ஹலோ வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஏ 2026 ரேங்க் லிஸ்ட் அது எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்இஏ அப்படின்னா என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விட போகிறாங்க. அது எப்போ அப்படின்னா நாளைக்கு, அதாவது ஜூலை 1 2026 அன்னைக்கு அஃபிஷியலாக விட போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூன் 29 தான் நம்ம வெளியிட போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் எதனால் ஜூலை 1 மாற்றினாங்க அப்படின்னா இந்த சிபிஎஸ்சி ரீவல்யூஷன் ஆப்ஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் தள்ளி வச்சு ஜூலை 1 ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவோம் அப்படின்னு நிலுவையில் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் சரியாகி நாளைக்கு, அதாவது ஜூலை 1 2026 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் விட போகிறாங்க. இப்போது ரேங்க் லிஸ்ட்னால் என்ன? சில மாணவர்களுக்கு தெரியலை. ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா இந்த +2 எடுத்திருப்போம்ல, +2ல் 12ஆம் கிளாஸில் எடுத்த மார்க்கை அடிப்படையாக வச்சு அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, இந்த பையனுக்கு இந்த காலேஜில் சீட்டு, நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். கவுன்சிலிங்கில் நம்ம நினச்ச காலேஜ் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி கொடுத்து நம்ம நினச்ச காலேஜை நம்ம தேர்ந்தெடுத்து போய்க்கிடலாம். அதான் ரேங்க் லிஸ்ட். இப்போது ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை பார்க்கணும், வைக்கணும்? நம்ம ரேங்க் சரியாக உள்ளதா என லாகின் செய்து பார்க்க வேண்டும். ஏதேனும் தவறு இருந்தால் அதற்கான புகார் அளிக்க குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கப்படும். ஏதாச்சும் அதில் தவறாக இருக்குது, என் மார்க்கு நான் அதிகமாக எதிர்பார்த்தேன், என் மார்க் அப்படி தான் இருக்குது, அதை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கல, தவறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புகார் அளித்து நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் ஆன்லைனில் கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங் மற்றும் சீட் அலாட்மெண்ட் தொடங்கும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் சீட் அலாட்மெண்ட் எல்லாம் நடக்கும். எனவே டிஎன்இஏக்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து மாணவர்களும் நாளை ரேங்க் லிஸ்ட்டை தவறாமல் பார்த்து அடுத்த கட்ட கவுன்சிலிங்க்கு தயாராக இருங்கள். நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். எல்லோரும் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாமே நல்லதாகவே தான் வரும். நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ், நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எல்லாமே கிடைக்கும். எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க. இதுபோல் அண்ணா யூனிவர்சிட்டி, மற்ற யூனிவர்சிட்டி அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மைஃபா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.